நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து இயேசுவின் திரு இருதய நவநாள் வழிபாடு ஒளிபரப்பப்படுகின்றது. மனுக்குலத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுக்குலமாக மனிதர்களாக நாம் வாழ இந்த ஆராதனையிலே பக்தியோடு கலந்து கொள்வோம். தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia.
உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நற்கருணை ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உமது ஆசிகளாலும் அன்பினாலும் நிரப்புவீராக. உமது திரு இதயத்தின் புனித உணர்வுகளால் எம்மை அணிவித்தருளும். உமது சாயலாக படைத்த எமது ஆன்மாக்களில் உமது அருளையும் அன்பையும் பொழிந்து எமது இதயங்களில் உமது இதய சாயலை பதிப்பித்தருளும். எமது அன்பு கலந்த பணிவு, வணக்கம், ஆராதனை யாவையும் ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரமே, ஆண்டவரை போற்றுவோம். நம் முன்பதாக வீற்றிருக்கும் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். திருப்பாடல்கள் 30:4. ஆண்டவர் செய்த அனைத்து நலன்களையும் நற்காரியங்களையும் எண்ணி பார்ப்போம். இந்நாள் வரை நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும், உடல் வலிமை, உள்ள சுகம், ஆரோக்கியம் அனைத்திற்காகவும் நற்கருணை ஆண்டவருக்கு நமது இதயத்திலிருந்து நன்றி புகழ் பாடிடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எமது திருத்தலத்தை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் நீர் புரிந்து வரும் மேலான அருளிற்காகவும் ஆசிருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பலவிதமான இயக்கங்களோடும் எண்ணங்களோடும் நாங்கள் உம்மை தேடி வருகின்ற பொழுது எங்களுக்கு உமது கனி விரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசிரையும் பொழிந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் அன்பு இறைவா, எமது குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை, எனது மகள் திருமண வாழ்வில் அமைதியின்றி இருக்கின்றாள், எனது மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியமில்லை என்று உம்மையே நோக்கி மன்றாடுகின்ற வேளையிலே எங்களது குடும்பங்களில் குழந்தை செல்வத்தையும் நல் உடல் சுகத்தையும் தந்து எமது குடும்பத்தை நல்லதொரு திரு குடும்பமாக எமது இதயத்தை புதுப்பித்து எங்களது குடும்பங்களில்
வளமையும் செழுமையும் மிக்கதொரு குடும்பமாக மாற்றிய தருணத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆற்றலும் அடைக்கலமான அன்பு இறைவா, கடன் தொல்லையினாலும் தொழிலிலே வீழ்ச்சியினாலும் முடங்கி கிடந்த போதெல்லாம், உம்மை நாடி தேடி வந்த போதெல்லாம் எங்களை தேற்றி அரவணைத்து எங்களுடைய குடும்பங்களில் பொருளாதார வளர்ச்சியை மேன்மைப்படுத்திய தருணத்திற்காகவும், எங்களது பிள்ளைகள் வேலை வாய்ப்பில்லாமல் வீடுகளிலே முடங்கி கிடந்த போதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை அருளியதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கே. எமது திருத்தலம் நாடி வரும் அன்பு குழந்தைகள், இளைஞர்கள், இளையோர்கள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து ஓங்கிட அவர்களுக்கு தேவையான இறை ஞானத்தையும் இறை அறிவையும் கொடுத்து, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் இந்த சமூகத்தில் நல்லதொரு தலைவர்களாக அவர்களை வழிநடத்திய மேலான ஆசிரியருக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஒரு நிமிடம் நமது கண்களை மூடி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் திரு இருதய ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும், தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும், எல்லா அற்புதங்களையும் ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். நம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நன்றியோடு நினைத்து அவருக்கு நன்றி புகழ் பாட நம்முடைய இதயங்களை ஒருங்கிணைத்து நன்றி புகழ் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலாக ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடிடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நீ மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா தந்தையே, நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீங்களும் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று மொழிந்தீரே. ஆனால் பல நேரங்களிலே எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் தீர்ப்பிட்டதற்காகவும், பிறரை குறைகளை கண்டு பிறரின் நிறைகளை காணாமல் அவர்களை விமர்சித்த தருணங்களுக்காகவும் நாங்கள் மனம் வருந்துகிறோம். தந்தையே, எங்களுடைய குறைகளை காணாமல் பிறருடைய குறைகளை கண்டு பிறரை இழிவாக பேசிய தருணத்திற்காகவும், பிறரை விமர்சித்து அவர்களை இழிநிலைக்கு ஆளாக்கிய தருணத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பாயா இறைவா, மன்னிப்பாயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல்
மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அன்பு சகோதரமே, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நாம் தவறிய தருணங்களையும் நாம் செய்த குற்றங்களையும் எண்ணி பார்ப்போம். வீடுகளிலே நாம் கணவருக்கு எதிராக செய்த தவறுகளையும், கணவர்கள் மனைவிக்கு எதிராக செய்த தவறுகளையும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக செய்த தவறுகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் தவறிய தருணங்களையும் எண்ணி பார்ப்போம். பல நேரங்களிலே நம்முடைய வீடுகளிலே உடல் நோயினால் இருப்பவரை உதாசீனப்படுத்திய நேரத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவர் நமக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து பிறரை நாம் கண்காணிக்காமல் இருந்த நேரத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். நான் உன்னிடம் பசியாய் வந்தேன், ஆனால் நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லையே என்று ஆண்டவர் கேட்காதவாறு நாம் அவ்வாறு செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலே இந்த நொடி பொழுதே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். மீண்டும் மீண்டும் இந்த பாவ படுகொலையில் நாம் வீழ்ந்து விடாமல் நாம் செய்த பாவங்களை எண்ணி பார்த்து நம்முடைய இதயம் தூய்மையாகும்படியாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் ஒரே குரலாக, அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும். அப்பா, நான் உம்மை உதறி தூர சென்று விட்டேன். நீர் என்னை தேடி வந்தாலும் நான் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இரு கைகளை விரித்தவாறு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் பாவி அப்பா, பாவத்தின் பாரத்தோடு பாவ குழியில் வீழ்ந்த கடினமான உள்ளத்தோடு வந்திருக்கின்றேன். என்னுடைய இதயம் கனத்து காணப்படுகின்றது. பாவ சுமைகளோடு வந்திருக்கின்றேன். ஆண்டவரே இயேசுவே, என்னை மன்னியும் அப்பா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்தீரே. பாவ சுமைகளோடு வந்திருக்கின்ற என்னை கண்ணோக்கி என்னை மன்னித்தருளும், என்னை மன்னித்தருளும். நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உம்மிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உம்மிடத்தில் ஈர்த்ததையா.
செய்தே உம் அன்பை உதறிச் சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே எம்மை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான் என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, இதயத்தில் தூய்மை பெற்றவர்களாக நம்முடைய இதயத்தை இயேசுவின் திரு இதயத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லாவிடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழுமனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகின்றோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகைகளுக்காகவும் ஞாயிறு கடன் திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழுமனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னி மரியாளின் வழியாய்
நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்தப்பட்ட மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாக நான் பாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காலமும் சூழலும் மாறி வருகின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் மனு குலத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இன்றைய மைய சிந்தனையும் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பது மனு குலத்தை ஒப்புக் கொடுத்தல். ஆண்டவர் இந்த மண்ணுலக வாழ்வை மனிதர்களோடு முடித்த பின்பாக விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கிறார். விண்ணக தந்தையிடம் தாம் ஒப்படைத்த பணியின் நிறைவை வெளிப்படுத்துகிறார். இந்த மனிதர்கள் முழுமையாக தந்தையாம் கடவுளை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டார்கள். அந்த நிலை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தெளிவாக இன்றைய வாசகத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாய வாழ்க்கைகளை நாம்
புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த மனு குலத்தை 3 விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக மனம் மாறிய சமுதாயம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிடம் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக மன மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் சமுதாயம். இன்று பல பேர் தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து முழுவதுமாக நான் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், திரு இருதய ஆண்டவரை நோக்கி நான் வர வேண்டும் என்று பல்வேறு மக்கள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக மனம் மாறாத சமுதாயம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலே மற்றும் பொலிவியா நாட்டிற்கு சென்ற பொழுது அவர் அந்த மக்களின் கால்களில் விழுந்து கண்ணீர் வடித்து முழங்கால் படியிட்டு அவர் சொன்னது, இந்த சமுதாயம் உலகளாவிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் பலவிதமான சொத்துக்களையும் பணங்களையும் மனிதர்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் மனிதர்களின் மாண்பினை மறந்த சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரிடத்தில் நான் கண்ணீரோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஏழைகள் பணக்காரர்கள் என்று வேறுபாடு இல்லை. அனைவரும் மனிதர்களாக திரு இருதய ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதேபோல் நாமும் அனைத்து மனு குலத்தையும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த மனு குலத்தை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் வாழ்ந்தபோது மக்களுக்கு தன் வாழ்வாக வாழ்ந்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் மனிதர்களை ஒவ்வொரு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தந்தையாம் கடவுளிடம் ஒப்படைத்த போது அவர் தெளிவாக கூறுகிறார், நான் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது இறைவனின் மாட்சியை அறியாதவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தார்கள். மனிதனின் மாண்புகளை அறியாத மக்களாக இவர்கள் இருந்தார்கள். தீய வாழ்வை வாழ்ந்த மனிதர்களாக இந்த மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எது நன்மை தீமை என்று பிரிவினை தெரியாத ஒரு சகோதர சகோதரிகளாக இந்த உறவுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நன்மைகளையும் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக அறிந்தவர்களாக வாழ்கிறார்கள். அனைவரும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தை கொண்டவர்களாக, தெளிந்தவர்களாக, தெளிவு உள்ளவர்களாக இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டார்களா என்பது ஒரு தெரியாத, ஒரு புரியாத காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று முழுமையாக மனு குலத்தை தந்தையாம் கடவுளிடம் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தது முதல் இன்று வரை தாம் கொடுத்த இந்த மக்களை தன் இதயத்தை திறந்து எப்பொழுது என் மகன் என்னை தேடி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்தீர்கள் என்றால் மனிதர்கள் பாவ நிலையை, தீய வாழ்வை தேர்ந்தெடுத்த பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க நினைத்தார். ஆனால் இந்த அழிவில் இருந்து என் மகன் கண்டிப்பாக மீண்டு வருவான். இந்த உலகளாவிய செயல்கள், இந்த உலகத்தில் நடக்கின்ற செயல்கள் அவனை தீமைக்கு உள்ளாக்கும். ஆனால் அந்த தீமையிலிருந்து, அந்த பாவ கரையிலிருந்து அவன் மீண்டு என்னை தேடி வருவான் என்று பலவிதமான அரசர்களையும், இறை வாக்கினர்களையும், நீதி தலைவர்களையும், நல்ல மனிதர்களையும், இறுதியாக தம் அன்பு ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் இந்த உலகுக்கு அனுப்பினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரு இருதய ஆண்டவரின் அன்பையும் மனு குலத்தை ஒப்பு கொடுத்த மானிட மகனின் அதனுடைய மீட்பையும் ஒவ்வொரு நாளும் புரிந்து அந்த நம்பிக்கையில் நாமும் ஆசிரோடு வாழ தொடர்ந்து
இந்த புகழ்ச்சி மாலையில் நவ நாளில் நாம் பங்கு பெறுவோம். ஆமீன். அன்பு ஆண்டவரை, இதோ இந்த பாடல் வரிகள் மூலமாக எங்கள் விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் ஏறெடுத்து பார்த்தருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பு ஆண்டவரை, இந்த அருமையான வல்லமையான மாட்சி மிகுந்த உம்முடைய இந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நான் நலம் அடைவேன் என்று கோடான கோடி மக்கள் உம்முடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தையின் வல்லமையை பல மக்கள் அறிந்தவர்களாக அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்திருக்கிறார்கள். 18 ஆண்டுகளாக குணமடையாத அந்த பெண்மணி எந்த மருத்துவர்களாலும் எந்த மருந்துகளாலும் குணமடையாத நோய்கள் என்று பல்வேறு இருந்தாலும் ஆண்டவரே, உமது அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் கிடைத்தவுடன் நாங்கள் அந்த நோயில் இருந்து விடுபட்டதை எங்களால் உணர முடிகிறது. அன்பு ஆண்டவரே, சிறப்பாக இதோ இந்த ஆலயத்தின் பலவிதமான நோய்களோடும் பலவிதமான ஏக்கங்களோடும் யாராவது என்னை குணப்படுத்துவார்களா, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, இந்த நோயிலிருந்து யார் என்னை குணப்படுத்த போகிறார் ஆண்டவரை தவிர என்ற நம்பிக்கையோடு வருகின்ற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை தொட்டு குணமடைய அவர்களுக்கு ஆசிரை அளிக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற தெய்வமே, குருடர்களையும் செவிரர்களையும் அன்றை கண்ணோக்கி சென்று அவர்களை குணப்படுத்தினீர். ஆண்டவரே, இதோ இந்த ஆலயத்திலே விபத்தின் மூலமாகவோ அல்லது பிறந்ததில் இருந்தோ குருடர்களையும் செவிடர்களையும் நோக்கி வந்திருக்கிறார்கள்.
என்றாவது எனக்கு பார்வை கிடைத்து விடாதா, என் ஆண்டவரை நான் பார்த்து விட மாட்டேனா என்று ஏக்கங்களோடும் பலவிதமான எண்ணங்களோடும் திரு இருதய ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்ற உம் பக்தர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. உம்முடைய வார்த்தை போதும் அவர்களை குணமடைய செய்ய, அவர்களை கண்களை திறக்க செய்ய, அவர்களை நடக்க செய்ய, அவர்களை எழுந்து ஓட செய்ய உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரை. அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை, கண்ணோக்கி பாரும். நீ கொடுக்கின்ற அந்த வல்லமையான செயல்கள் அவர்கள் பார்வை பெற்றவுடன் மது அன்பையும் அருளையும் சுவைத்து மகிழ அவர்களுக்கு எல்லா விதமான ஆசிரியையும் கொடுத்தருளும். குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்கள் நடக்க செய்தி, குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்களை நடக்க செய்தி. ஐயா முடவர்கள் நடக்க செய்தி, ஐயா முடவர்கள் நடக்க செய்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஐயா ஆண்டவரே, சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மது அன்புமிக்க அதிசயமிக்க தேடலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் ஏக்கங்களையும் முழுமையாக ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வளப்படுத்த உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் திரு இதயத்துக்கு மனு குலத்தை ஒப்பு கொடுத்து வேண்டுதல். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரை, உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீது உம் கண்களை திருப்பியருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை, மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்துக்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பற்றுறுதியாளர்களான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள்வீராக. வதந்தி பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்திற்கும் பற்றுறுதியின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை தீமையிலிருந்து பாதுகாத்து திண்ணமான திடனொருமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு எல்லா மக்களுக்கும் ஒழுங்குமுறையையும் அமைதியையும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முனை முதல்
மறுகோடி முனை மட்டும் ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த திவ்ய இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக, மகிமையும் வணக்கமும் எந்நாளும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒலிப்பதாக. ஆமென். இவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வழிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலேயே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ எங்களுக்கு அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இருங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.